மிகப்பெரிய மனிதர். ஜென்டில்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சரவண சார் அவர்கள். எப்பவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க, அதே மாதிரி அவருடைய உள்ளம் வந்து கிடையாது. சினிமா வந்து உசிருக்கு உசிராக நேசித்தவர். ஒரு 10 நிமிஷம் பேசினா 10 தடவை அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபாதர் வந்து நினைவுபடுத்துக்கிறாரு. எம்எல்ஏ ரொம்ப வந்து நல்லா விரும்பி என்னுடைய கஷ்ட காலங்களெல்லாம் என்ன எனக்கு துணையாக இருந்தீங்க. ஏவிஎம்மில் வந்து ஒரு 9 படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 9 படமும் வந்து பெரிய ஹிட்டு. அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரவண சார்னு சொன்னால் அது வந்து மிக வந்து 80s வந்து முரட்டுக்காடு தமிழில் வந்து மிகப்பெரிய பிரமாண்டமான செலவெடுத்த 80s. 20s வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம், பிரம்மாண்டமான படம். அதே மாதிரி இப்போ 20s வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசு பாதிக்குது. ஆத்மா ஷாக்கியம் தான் இருக்குது என்னுடைய ஆண்டு. இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைக்கிங் குமாரா அறிமுகப்படுத்தினாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்தினாங்க, கமல்ஹாசன் அறிமுகப்படுத்தினாங்க, எம்ஏ அறிமுகப்படுத்தினாங்க, எஸ் ராஜேந்திரன் அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினி கமல் நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்துட்டிங்கன்னா சுதர்சனை ஆரம்பித்து கேபி மகாதேவன், எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்கள் வந்து கேஎஸ் கோபாலுக்கு சொந்தமாக ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் அவருக்கு டான்ஸ் பண்ணார். ஏபி நாராயண் சொந்த படம் அவர் ஸ்ரீதர். இப்போ தோல் பாக்யராஜா பாக்யராஜ் உட்பட அத்தனை டைரக்டர்கள் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களும் சரி, நடிகர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் சரி, எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க. சரவண சார் தான் அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு பேரை வந்து சிவகுமார் சரவண சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் தான். முதல் படத்துல ஒரு முக்கியமான லவ் சீன், ஒரு 5 லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் துப்புரா சீன் தான் வர மாதிரி இருக்கு. அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவண சார் வந்தாரு. சாரி சிவகுமார், இந்த கூட நடிச்ச பொண்ணுக்கு கொடுத்து மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரிஞ்சு அப்பச்சி இந்த சீனை வெட்டிட்டாங்க. 5 சீன் அதான் இருக்காங்க. அப்போ நான் ஓட்டன் அழுதுட்டு இருக்கும்போது சரவண சார் வந்துட்டு சீக்கிரமே உங்களுக்கு பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருக்கு அப்படின்னா. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மன்னன் ஒரு உத்தர் புருஷ்னு பெங்காலி படத்தை பேசினாங்க. கிருஷ்ணன் பற்றி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணாரு. மாணிஷி அது அம்மாவா இருந்தாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட்டு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவருக்கு தெரியாம கொண்ட பையன் தான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பாரு. நான் சத்தியமூர்த்தி ஒரு பையன் நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது. ஒரு வேலைக்கார பையன் நடிச்சிருப்பாரு. படம் பூரா தெரியும். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படம் எடுத்தீங்கன்னா அது ஒரு படம் விழுந்த மாதிரி. அந்த மாதிரி நடிகை சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில சூர்யாவுக்கு வந்து அயன் பேரர்கள் 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள். 2மே சூர்யா லைஃப்ல மறக்க முடியாத 2 படம். அயன் எனக்கு முதல் பட்ட சம்பளம் ஷாக் ஆகிடுங்க. முதல் பட்ட சம்பளம் வந்து 1000 ரூபாய். பெரிய நம்பர் பெரிய நம்பர் 1 போட்டு 3 செய்யணும். 1000 ரூபாய் முதல் பட்ட சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்க சம்பளம் கேட்ட வந்து அப்படி சரவண சார் வந்து எக்ஸ்பி நெருக்கமான சொல்ல முடியாது. தில்லோசந்தர் சரவணன் வந்து ஒரு நட்டப்பிரிவு மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தர் பேசாமல் இருக்கிற வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஸ்வரி பக்கம் ஏறி அங்கே வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி இது செய்வோம். தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவர் வந்து ஈஸியாக மாயஜால் போய் புரியுறாரு. வியாழக்கிழமை கேரியில் 4 பேர் செஞ்சுட்டு போய் 12 மணிக்குள்ள வெயிட் பண்ணுவார். கிலோ சரவண சாப்பாடு சாப்பிட வச்சு சாயங்காலம்
வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோ இறந்து போனாரோ அப்போவே சேலை கொஞ்சம் பரவமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, ஒரு 2 நாளைக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரு 1/2 மணி நேரம் பேசுவேன். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் எல்லா ஸ்பீச்சும் வந்து டிவிடி வாங்கி இன்னும் போட்டு பார்த்து ரொம்ப பிரமாதம். கடைசி ஒரு வாரம் இடைவெளி மட்டும் எப்பயோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளினா பேசாமல். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமா தொடர்ந்து. ஒரு ரஜினி படம் எடுத்தீங்கன்னா சிவாஜி படமாக இருக்கட்டும், நோட்டு காளியாக இருக்கட்டும், பூர்த்தி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம் எஜமான் படம் கமலன் சூழ்காக கொடுத்திருந்தாரு. உயர்ந்த உள்ளம், சகலகலா வந்தம், மாஸ்டர் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படம் ரஜினி கமல் எல்லாமே. அடுத்து சிவாஜி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தொடர்ந்து படம் பண்ண முடியாது, படம் எடுக்க முடிச்சாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசிட்டாரு, ஸ்மூத்தா கிளம்பிட்டாரு. அதாவது கடைசி காலத்துல இந்த பாய் போட்டு கொடுத்து நோய் வந்து கொடுத்து 10 நாள் சொல்லப்பட்டு போட்டாரு. அவர் 88 வருஷம் வாழ்ந்துட்டாரு, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாரு. மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் உருவாகி அவர் மகள் பொண்ணை உருவாக்கினார். பேத்தியும் சம்பந்தப்பட்ட முழுசா வாழ்ந்தவர். அந்த மனிதர் கைது போயிருக்கார். ஆத்மா சாந்தி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முக்கியமான சொன்னேன். சத்தம் போட்டு சிரிச்சு கூட நான் வந்து பார்த்ததில்லை. அந்த அளவு அமைதியாக இருப்பாங்க. கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழில் நேசிச்சு முன்னாள் முடிச்சு கதையை எந்த பேப்பர் பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்ட் சொன்னதை வந்து அவ்வளோ ரசிச்சு கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அது அவர் ரசிச்சதை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவங்க, அவர் இருந்து அதை கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப பெரிய இயக்கமாகவே சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் கொடுத்து இருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டர், அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரிய எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு இருக்காங்க அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை எனக்கு சந்திக்க மிகப்பெரிய ஆர்வமாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து சாப்பிட்டு சினிமா இருக்கிறவங்களும் சினிமா சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தினம் ஏதாவது உதாரணத்தில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தில் சொந்த பந்தங்களும் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு புரிந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயரச் செய்தி அறிந்து மிகவும் வருந்துகிறேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியிலிருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆகப்பெரும் படைப்புகள், விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம்
திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளெல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன்.